தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரையில் ஒரு தூய்மையான ஆட்சி, மக்கள் வியக்கத்தக்க ஆட்சி, இளைஞர்களாலும் மகளிர்களாலும் 10 வயதுக்கு மேலே இருக்கிற குழந்தைகளாலும் ஒரு மாற்றங்கள் வேண்டும் என்று விரும்பிய அடிப்படையில் ஒரு சிறந்த ஆட்சியை தருவதற்கு இந்தியாவிலே முதல் முறையாக ஓட்டுக்கு பணம் தருவதை வீழ்த்தி பணமே இல்லாமல் ஒரு தேர்வை சந்திக்கின்ற ஒரு வரலாறு இந்தியாவிலே முதல் முறையாக உருவாக்கி காட்டியவர் நம்முடைய தமிழக முதலமைச்சர் வெற்றி தளபதி ஒருவரை தவிர யாருக்கும் இல்லை என்பதை நான் நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக அவருடைய தொலைநோக்கி சிந்தனை என்பது இந்த நாடு தமிழகம் ஒரு சிறந்த மாநிலமாக, இந்தியாவுக்கே ஒரு திருப்பொம்மை உருவாக்கின்ற மாநிலமாக, மக்கள் நலம் சார்ந்த திட்டங்களை உருவாக்கின்ற மாநிலமாக அமையப்போகிறது. குறிப்பாக அவருடைய ஒவ்வொரு ஆற்றிலும் அறிவிக்கப்படுகிற திட்டங்கள் அனைத்தும் மக்களுடைய எண்ணத்தை பிரதிபலிக்கின்ற திட்டங்களாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக 200 யூனிட் மின்சாரம் தருகிறேன் என்று அறிவித்த அறிவிப்பு, பெண்களை பாதுகாப்பதற்கு முழுமையான முறையில் ஒரு திட்டத்தை அறிவித்து அதன் மூலமாக தமிழகத்திலே பெண்களுக்கு முழு பாதுகாப்பு அளிக்கும் திட்டம், சிறிய குழந்தைகள் போதையிலே அடிமையாகக்கூடாது என்ற முறையில் அதை பாதுகாக்கும் திட்டம், எல்லோரும் விரும்பியதைப் போல ஆலயங்கள், பள்ளிகள், பேருந்துறைகளில் இருக்கிற மதுக்கடையில் அகற்றுவது போன்ற பல்வேறு திட்டங்களை நீங்கள் கூர்ந்து வலிக்கின்ற போது 400 மேனியும் தொழுது மூலமாக மக்களுடைய நலப்பணிகளை, எண்ணங்களை பிரதிபலிக்கிற திட்டங்களாக இன்றைக்கு மக்களை வியத்து பாராட்டுகின்ற அளவுக்கு அவருடைய அனைத்து திட்டங்கள் இன்றைக்கு பாராட்டுகின்ற அளவுக்கு இன்றைக்கு அமைந்திருக்கிற இந்த காட்சி ஒரு நல்லாட்சியை தருவதற்கு, சிறந்த ஆட்சியை தருவதற்கு, இனி எதிர்காலத்தில் தமிழகத்தின் நிரந்தர முதலமைச்சர் என்ற வரலாற்றை படைக்கின்ற தலைவராக நம்முடைய தமிழக முதலமைச்சர், நம்முடைய வெற்றி தளபதி ஒருவரால் தான் எவரால் முடியாது என்ற வரலாறு படைக்கப்படும் என்பதை பதிவுடன் அதிமுக கூட்டணியில் தற்பொழுது 2 அணியாக 17 பேர் தமிழக வெற்றி கழகத்தில் வேற தேர்ந்தெடுக்கிறாங்க. பொதுவாக மக்களை நேசிக்கின்றவர்கள், தலைவரை நேசிக்கின்றவர்கள், தலைவர் மீதும் மக்கள் மீதும் அக்கறை இல்லாதவர்களுக்கு தான் இந்த சரிவு இப்போது ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் அத்திக்கடை ஓனாட்சி திட்டம் இருக்கிற போது புரட்சி தலைவர் படம் தேவையில்லை, அம்மா படம் தேவையில்லை, என் படத்தை வைத்து நான் தான் அதை நினைவூட்டி காட்டுகிறேன் என்று பாராட்டு குற்றத்தை பெற்றவர் இன்றைக்கு எங்கே இருக்கிறார் என்பது நாடு தெரிந்து இன்றைக்கு என்னுடைய படம் பாக்கெட்ல அம்மா படம் தான் இருக்கும். அம்மா படமே வேண்டாம், தலைவர் படமே வேண்டாம், என் படம் இருந்தால் போதும் என்று என்னைய கனவு இன்றைக்கு தூக்கலாக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அவருடைய ஆத்மா இன்றைக்கு தண்டனை முடித்துக் கொண்டிருக்கும் என்பதை நாடு அறிந்து கொண்டிருக்கிறது.